தமிழ்நாட்டின் நரம்பு மண்டலமாக விளங்கும் அரசு போக்குவரத்து கழகங்கள் தற்போது ஒரு மிகப்பெரிய நிதி சுனாமியில் சிக்கி தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. வெளியே இலவச திட்டங்களும் கவர்ச்சியான அறிவிப்புகளும் கொண்டாடப்பட்டாலும் உள்ளுக்குள் போக்குவரத்து துறை மெல்ல மெல்ல மரணப்படுக்கையை நோக்கி தள்ளப்பட்டு வருவதாக தமிழ்நாடு போக்குவரத்து கழக பாதுகாப்பு சங்கங்களின் கூட்டமைப்பு ஒரு பகீர் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டு 38,500 கோடியாக இருந்த போக்குவரத்து கழகங்களின் மொத்த கடன் வெறும் 5 ஆண்டுகளில் 52,800 கோடியாக எகிரியுள்ளது. அதாவது ஒரு மாதத்துக்கு 610 கோடி ரூபாய் வீதம் ஒரு நாளைக்கு சுமார் 20 கோடி ரூபாய் நஷ்டத்தில் நமது அரசு பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன என்ற கசப்பான உண்மை தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த நிதி நெருக்கடியை விட கொடுமையான விஷயம் என்னவென்றால், முறையான தகுதி சான்று எனப்படும் எஃப்சி ஃபிட்னஸ் சர்டிபிகேட் இல்லாத 5,480 பேருந்துகள் தினந்தோறும் லட்சக்கணக்கான பயணிகளை சுமந்து கொண்டு சாலையில் ஓடிக்கொண்டிருக்கின்றன. கடந்த 5 ஆண்டுகளில் சுமார் 3,380 பேருந்துகள் கூடுதலாக இத்தகைய பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இது பயணிகளின் உயிருக்கு அரசு வைக்கும் உலை அல்லவா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கு பின்னால் இருக்கும் மிக முக்கிய காரணம் விடியல் பயணம் எனப்படும் பிங்க் பஸ் திட்டம். சமூக ரீதியாக இது ஒரு நல்ல திட்டமாக தெரிந்தாலும் இதனால் கடந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட நேரடி வருவாய் இழப்பு மட்டும் சுமார் 15,780 கோடி ரூபாய். இப்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ள சூழலில் அனைத்து பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவசம் என்ற விஜய் வெற்றி பயண திட்டம் வரப்போவதாக தகவல்கள் வருகின்றன. இது மட்டும் நடந்தால் அடுத்த 3 ஆண்டுகளில் போக்குவரத்து கழகங்களின் கடன் 1,00,000 கோடியை தாண்டி ஒட்டுமொத்த துறையும் திவாலாகும் நிலைக்கு செல்லும் என்று பொருளாதார வல்லுநர்கள் எச்சரிக்கின்றனர். இதன் மிக மோசமான விளைவாக நஷ்டத்தை தாங்க முடியாமல் லாபமில்லாத சுமார் 3,000 கிராமப்புற வழித்தடங்கள் நிரந்தரமாக நிறுத்தப்படும் அபாயம் உள்ளது. இது கிராமப்புற மாணவர்களின் கல்வியையும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மிக கடுமையாக பாதிக்கும் என்பதுதான் நிதர்சனம். எனவே போக்குவரத்து கழகங்களை இந்த மரணப்படுக்கையில் இருந்து மீட்க அரசு உடனடியாக ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது. இலவச திட்டங்களை சொகுசு பேருந்துகளுக்கு விரிவுபடுத்தாமல் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு மட்டுமே சலுகைகளை வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகிறது. அரசு ஊழியர்களுக்கான 9,800 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்கி பழைய பேருந்துகளை அப்புறப்படுத்தி புதிய பேருந்துகளை வாங்கினால் மட்டுமே வருங்கால தலைமுறையினர் அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய முடியும். கவர்ச்சி அரசியலுக்காக ஒரு மாபெரும் பொது கட்டமைப்பை சாகடிப்பது நியாயமா எனும் கருத்தை இப்போது ஆர்வலர்கள் முன்வைத்து வருகின்றனர்.